இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாடுலர் கிச்சன்ல அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்கக்கூடிய ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ்ல இருந்து வால் டைல் செலக்ஷன், லைட் எஃபெக்ட்ஸ்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் ஒயிட் கலர் குவார்ட்ஸ்ல வளைஞ்ச மாதிரி பண்ணிருக்கக்கூடிய கவுண்டர் டாப் ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்ல பண்ணிருக்கக்கூடிய நிறைய அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ், செம்மையான டிசைன்ல ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் எலிவேஷன், பயங்கர வசதியா ரெடி பண்ணிருக்கக்கூடிய வீட்டோட பிளானிங்னு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சிருக்காங்க. வீட்டையும் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை கொடுத்து வாஸ்துபடியா அமைச்சிருக்காங்க. இந்த வீட்ல மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. அதுல ஒண்ணு மாஸ்டர் பெட்ரூமாவும் மத்த 2 பெட்ரூமை 16க்கு 16ங்கிற அளவோட கிங் சைஸ் பெட்ரூமாவும் பிளான் பண்ணிருக்காங்க. முக்கியமா இதை நான் சொல்லியாகணும், இந்த வீட்டை முழுக்க செங்கல்லையே ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல பயங்கர குவாலிட்டியாவும் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்குற இந்த அழகான 3 BHK வீட்டை 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் உள்ள 3.1 சென்ட் லேண்ட் ஏரியால 2400 சதுரடியில வசதியா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. இதனால இந்த வீட்டை முழுக்க வாஸ்துப்படியும் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஹனிகாம் பேட்டர்ன், பர்குலர் டிசைன், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்சர் ஒர்க், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்னு நிறைய டிசைன்ஸோட சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணி லைட் பர்பிள், லைட் ப்ளூ, ஒயிட் கலர் காம்பினேஷன்ல யூனிக்கா பெயிண்ட் பண்ணி செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்கு பெரிய மெட்டல் கேட் இருக்கு. அது போக நார்மல் என்ட்ரிக்கும் சின்ன விக்கெட் கேட் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டத்தையுமே ரொம்ப அழகா பிளான் பண்ணி கேட்டுக்கு லேம்போட டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 10க்கு 17 கவர்டு பார்க்கிங் ஏரியாவா ரெடி பண்ணி சீலிங்ல ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு யூனிக்கான பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கோல்டன் பீடிங் டிசைனோட கிளாஸ் என்ன ஃபினிஷிங்ல செராமிக் டைல்ஸை கொடுத்திருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியால இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் ஜனமொழியிலே அமைஞ்சிருக்கு. இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் 8 அடிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லயும் ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு செட்பேக் ஏரியால சின்னதா ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க மெட்டல் ஃபேப்ரிகேஷன் யூஸ் பண்ணி பர்குலர் டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி சிம்பிளா நீட்டான டிசைன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் முழுக்க தேக்கு மரத்திலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸை பயன்படுத்தி யூனிக்கான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ணி சென்டர்ல ஒரு பெரிய சாண்டிலியர் லைட்டையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்கு. இந்த லிவிங் ஏரியால ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஜன்னல்களும் இருக்கு. ஜன்னல்களுக்கு பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. மேற்கு பக்க வால்ல சூப்பரான கோல்டன் கிளிட்டரிங் வர மாதிரியான வால் ஸ்டிக்கரிங்கையும் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியால இப்போ நம்ம பார்க்கறது வால்மவுண்டட் டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட். பேக்ரவுண்ட்ல லைட் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃப்ளூட்டட் பேனல்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ் லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த டிவி யூனிட்டோட ஆப்போசிட் கார்னர்ல ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் வால்ல நிறைய ஐடியல்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து லைட் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட்ல கிரீனான கிராஸ் மேட்டையும் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் உட்டன் பேனலிங் என்ட்ரன்ஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லிவிங் பேசேஜ்ல இருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கும் டைனிங் கம் கிச்சனுக்கும் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் உட்டன் லுக்ல யூனிக்கான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த லிவிங் பேசேஜோட லெஃப்ட் சைட்ல வீட்டோட அக்னி மூலையில வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வசதியான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 11க்கு 20. இங்கே ஃப்ளோரிங்க்கு கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைனில் மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் ஸ்பேஸ்லையும் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே யூனிக்கான பேட்டர்னில் கிளாஸியான வால் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே இந்த கவுண்டர் டாப் தான்.
யூ ஷேப்ல அமைஞ்சிருக்கு. இதை வளைஞ்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கவுண்டர் டாப்பை முழுக்க முழுக்க குவார்ட்ஸ்லேயே ரெடி பண்ணி சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ல சிங்கை பொருத்திருக்காங்க. இந்த அழகான கவுண்டர் டாப்க்கு கீழே அழகான லைட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்லையும் மேட் ஃபினிஷிங்லையும் நிறைய பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் பிளான் பண்ணி கிச்சனில் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை உருவாக்கி சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சனா லைட் எஃபெக்ட்ஸோட செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கு ஆப்போசிட்ல இப்போ நம்ம பார்க்கறது ஒரு வசதியான டைனிங் ஸ்பேஸ். இந்த டைனிங் ஸ்பேஸுக்கும் ஸ்டேர்கேஸ் ஏரியாக்கும் நடுவுல வெர்டிகல் ஸ்ட்ரைப் டிசைன்ல இந்த அழகான வால் பார்ட்டிஷனை செஞ்சிருக்காங்க. இதுல கிரீன் கிராஸ் மேட்ஸையும் கோல்டன் பிளேட்ஸையும் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இங்க நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு நீட்டான டிசைன்ல ரெடிமேட் ஃபிளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11:11 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வாலுக்குள்ளேயே வர மாதிரியான வார்ட்ரூப் செட்டப்பை பிளான் பண்ணியிருக்காங்க. இதையும் அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வார்ட்ரூப் ஸ்டோரேஜை யூனிக்கான கலர் காம்பினேஷன்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்ட்ரூப் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு அழகான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரூப்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல கார்னர்ல இங்க நம்ம பார்க்கறது செம்மையான டிசைன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடையும் பெரிய மிரரோடையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு இன்டு ஒர்க்கா மேட்ச் பண்ற மாதிரியான பிவிசி டோரை மாட்டிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 4:30 7:30ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கி டேல்ஸும் வாலுக்கு செராமிக் டேல்ஸும் இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு த்ரெட்டுக்கும் ரைஸுக்கும் டெயில்ஸ் அண்ட் கிரானைட் ஒர்க் கொடுத்து ஸ்டெப் லைட்டை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இந்த அழகான ஃபிக்ஸட் விண்டோவை கொடுத்து வெளிச்சம் வர மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் டைனிங் ஸ்பேஸுக்கு இடையில இந்த அழகான உட்டன் பார்ட்டிஷனையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் லீஃப் டிசைனில் கிரில் ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்காக பெரிய ஜன்னல் கொடுத்து சீலிங்கில் ஹேங்கிங் லைட்டோட அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் வடிவமைச்சு சூப்பரான ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியாவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய லாஞ்ச் இருக்கு. இந்த லாஞ்ச் வழியா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்க்குலாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே ஹை கிளாஸான ஃபினிஷிங்ல ஃப்ளோரிங்க்கு வெட்டிஃபு டைல்ஸும் மைல்டான டோன்ல இன்டு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல்ல நம்ம பார்க்க போறது வீட்டோட 2வது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், அளவு 16க்கு 16. இந்த பெட்ரூமோட சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து ஒன் செட் வாலில் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5:30க்கு 6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம் வழியாகவும் வந்துக்கலாம். அது போக லாஞ்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாகவும் வந்துக்கிற மாதிரி ஒரு காமன் ஃப்ரண்ட் பால்கனியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஹனிகோம் பேட்டர்ன்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பர்பிள் டோன் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரியான டிசைன்ல மேட் ஃபினிஷிங்ல டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங்க்கும் கூட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்கிறது பார்க்கறக்கே செம்மையா இருக்கு. இது போக இந்த பால்கனி ஏரியாவில் நிறைய இடத்துல கிரீனரியான பிளான்ட் பாட்ஸை வச்சிருக்காங்க. நிறைய அழகான கலர்ஃபுல்லான லைட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் கொடுத்து ஃப்ரண்ட் சைடில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ்ல ஹேண்ட் ரெயிலையும் அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட 3வது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், அளவு 16க்கு 16.
இந்த பெட்ரூம்ல பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இன்டர்வியூக்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்ல பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க், அதுல பண்ணியிருக்கக்கூடிய லைட்டிங் ஒர்க், ஒன் சைட் வால்ல பண்ணியிருக்கக்கூடிய வால் ஸ்டிக்கர், ஸ்டோரேஜ்க்காக கொடுத்திருக்கக்கூடிய வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு எல்லாமே பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் தீம்லயே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காகவும் பெரிய பெரிய ஜன்னலும் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இப்ப நம்ம பாக்குறது 6க்கு 7ங்கிற லெவல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட்க்கும் பாத்ரூம். இந்த வீட்ல வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் கவர்டு பால்கனியும் இருக்கு. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயே வீட்டோட டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸையும் மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான சூப்பரான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிஓ கோடெல்லாம் சேர்த்தி 1,19 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பரான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த அழகான வீட்டில் இருக்கக்கூடிய அழகான மாடுலர் கிச்சனுக்கு 10ல எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.